நவம்பர் 26, 2025 புதன்கிழமையான அன்று காலையில் எழுப்பி கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாக ரூமை நன்றாக சாத்திவிட்டு, ஏனென்றால் இன்றைக்கி நம்ம திருச்சிக்கு செல்கிறோம். சீசசாய் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பேப்பர் டெக்னாலஜி கோர்ஸுக்கு அங்கே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் டியூட்டி வந்து நம்ம கிட்டத்தட்ட 2-3 தடவை போயிருக்கோம். இது வந்து இந்த வாட்டி போகிறதுக்கான டியூட்டி. காலை பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டில் டீ சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த பால் பண்ணை ஸ்டாப்னு சொல்லுவாங்க, அங்கே இறங்கி அங்கே ஒரு லைட்டாக ஒரு பனானாவை போட்டு முடித்துவிட்டு கல்லூரிக்கு கிளம்ப விட்டோம். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில், ஆனால் நம்மளால் வாக் பண்ண முடியாது, அங்கே ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி போவோம். ரொம்ப சில இடங்களில் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போனாலே ஒரு ஆட்டம் போகலாமான்னு தோணும். அந்த மாதிரி இந்த கேம் விளையாடுறதுக்கே ஒரு மோட்டிவேஷன் ஆகிற மாதிரியான ஒரு இண்டோர் ஸ்டேடியம்லாம் இன்றைக்கி தான் நான் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பச்சை பசேல் என்று அந்த கல்லூரியை சுற்றி பார்த்துவிட்டு அப்படியே அந்த வேலை பணியை முடித்துவிட்டு காலை சாப்பாடாக தோசையை சாப்பிட்டு முடித்துவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம டியூட்டி நார்மலான ஒரு ஆஸ்யூஷுவல் டியூட்டி தான், ஒரு அதிகாரத்துக்கான டியூட்டி தான். அதை முடித்துவிட்டு மதிய சாப்பாடையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு நைட்டு 6 மணி ஆகிடுச்சு. 6 மணிக்கு அப்புறம் அப்படியே பஸ் ஏறி வந்து 8 மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அதனால் காலை இரவு சாப்பாடை வந்து நம்ம வெளியிலே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு செட்டு சப்பாத்தி இங்கே பெரம்பலூர் கஃபேல வாங்கிட்டு வரப்போ தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். பெரிய பெரிய ஆளுங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் நடக்கிற ஏரியாவில் கிட்ஸை வர வைக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, எஸ்எஸ் ஹைப்பர் மார்ட்டில் ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். அங்கே வந்து பெரிய அடல்ட்ஸ் வருவாங்க, பேரண்ட்ஸ் வருவாங்க, டீன்ஸ் வருவாங்க. ஆனால் குழந்தைங்களை வர வைக்கிறதுக்காக இவங்க செஞ்ச ட்ரிக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த முயல், குழந்தைங்க விளையாடுற விஷயம், சின்ன சின்ன பெட்ஸு, இதெல்லாமே வச்சு கிட்ஸுக்கு அட்ராக்டிவாக வந்து வச்சுட்டு, இப்போ கிட்ஸு வந்து இங்கே வரணும்னு விரும்புவாங்க. இதுக்கு எந்த பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஃப்ரீயாகவே அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் டயட்டில் வந்து இந்த இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரூட் சேலட் மாதிரி வெஜிடபிள் சேலட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 நாள் கிட்ட நான் எடுத்தேன், நல்லாயிருக்கு. வயிறுமே லைட்டாக ஃபீல் ஆகுது. அப்புறம் வந்து சில கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. முடிஞ்சால் டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே நான் அதுக்கான வீடியோ மேக் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது போய் சொல்லிட்டு பாய்.